Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல example 2.12 பார்க்கிறோம். Determine the value of d such that 15 congruent to 3 modulo d. Okay, so 15 congruent to இதை எப்படி ரீட் பண்ணுவாங்க? Congruent to 3 modulo d. So d ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? So congruentல a congruent to b modulo d இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா இது வந்து ரிமைண்டர் தானே, இதை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ a மைனஸ் b ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது கேன்னு ஒன்று போட்டுட்டு இந்த டியை போடுவோம். ஓகேவா? சம் கே இஸ் அ இன்டிஜர். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட். ஸோ இதை வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 15 minus 3 equal to கேங்கிறது ஒரு வேல்யூ, ஒரு கான்ஸ்டன்ட் இன்டீஜரை போட்டுட்டு இந்த டிஏ எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நமக்கு இப்போ எப்படி கிடைக்குது? 12 equal to கேடி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த டி வந்து 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன? டி டிவைட்ஸ் 12. ஓகேவா? ஸோ 12 equal to கேடி அப்படின்னா என்ன? d divides 12. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோன்னா இந்த 12 இருக்குல்ல அதோட டிவைசஸ் செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ த டிவைசர் ஆஃப் 12 எந்த டேபிளுக்கெலாம் போகும்? 1 2 3 டேபிள், 4th டேபிள், 6th டேபிள், 12 டேபிள். கரெக்டாக? ஸோ 12 வந்து எந்த டேபிளுக்கெலாம் போகுது? இந்த டேபிளுக்கெலாம் போகுது. இப்போ நமக்கு கொஸ்டினில் இந்த 3 கொடுத்துருந்தாங்களா? ஸோ 3 வந்து ரிமைண்டர். கரெக்டாக? இதில் இருக்கிற 3 என்ன? ரிமைண்டர். ஸோ 3 ரிமைண்டர்னால் இந்த 3 டேபிள் வரை நம்ம பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்ன? 4 6 12. ஸோ 3 ரிமைண்டர் அப்படிங்கும்போது அதோட பெரிய நம்பர்ஸை மட்டும் பார்த்தா போதும். புரியுதா? ஸோ 4 6 12 தான் இதோட ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர் எப்படி போட்டுக்கலாம்? therefore the possible values are இதெல்லாம் 4 6 12. அவ்வளோதான், இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.